கன்னியாகுமரி பகவதி அம்மன் அருளுடன் எனக்கு இந்த ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி இந்த பதிவினை பதிவு செய்கிறேன். அன்பான வாடிக்கையாளர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நாம் ஜோதிடம் பார்க்கும்போது நம்முடைய ராசி என்ன ராசி என்று சொல்வார்கள். அதாவது மேஷம், கடகம், ரிஷபம், விருச்சிகம், சிம்மம் இப்படி சொல்லும்போது நம்ம ராசிக்குரிய விஷயங்கள் நமக்கு என்னன்னு தெரியாது. ஏதோ சொல்கிறாங்க கடகராசி, நான் கடகராசி அப்படின்னு சொல்லிக்குவீங்க. ஆனால் அந்த ராசியில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அந்த ராசிக்குரிய குணங்கள் என்ன, அந்த ராசிக்குரிய தெய்வம் என்ன, அந்த ராசிக்குரிய உடல் அமைப்பு என்ன, ராசிக்குரிய விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு நல்லா இருக்கும். இது நம்ம ராசி, நம்ம ராசிக்குரிய குணங்கள் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால் நாம் இந்த பதிவில் நம்ம கடக 4வது ராசியான, அதாவது மேஷம் முதல் 4வது ராசியான காலபுருஷங்கத்தில் 4வது ராசியான கடகத்தை பற்றி பார்க்கலாம். 4ஆம் ராசியான கடகம் இது ஒரு பெண் ராசியாகும். அதாவது ஒரு ராசிக்கும் ஆண் பெண் என்ற குணங்கள் உண்டு. இதில் இது பெண் ராசியாகும். இரட்டை ராசி என்று சொல்வார்கள். அதாவது ஒற்றை ராசி இரட்டை ராசின்னு வருது. அதாவது ஒற்றை ராசியில் பிறந்தவங்க கொஞ்சம் மெலிசாகவும், இரட்டை ராசியில் பிறந்தவங்க கொஞ்சம் குண்டாகவும் இருப்பாங்க. இது கிரகம் மற்ற விஷயங்களை வச்சு கொஞ்சம் மாறுபடும். இருந்தாலும் இந்த இரட்டை ராசிக்கு இப்படி சொல்கிறது முக்கும ராசி என்று சொல்வார்கள். கடகம் என்பது பல கால் உள்ள ராசியாகும். கடகம்னா நண்டு இல்லையா, நண்டுக்கு எத்தனை கால் இருக்குது, அதனால் பல கால் உள்ள ராசி, அப்படி நீர் ராசி, புழு ராசி அப்படின்னு சொல்லப்படும். இந்த ராசிக்குரிய திசை வடக்கு திசையாகும். வடக்கு திசை என்பது இந்த ராசியினுடைய திசை. வடக்கு திசை இந்த ராசிக்கு ராசியை தரும். உறுப்பு, உடம்புல உறுப்பு அப்படின்ற விஷயத்தில் இருதயம் மட்டும் இல்லை, நுரையீரல், மார்பு பகுதி, இதெல்லாம் இந்த இடம்தான். அதனால் உடம்புல வயிறுனா மேல் வயிறு, இதெல்லாம் இதில் தான் வரும். கடகராசியில் நிறம், கடகராசியினுடைய நிறம் பழுப்பு நிறம், அதாவது ப்ரௌன் கலர். சின்னம் நண்டு என்பது தான் இந்த கடகராசியினுடைய சின்னமாகும். ஆங்கிலத்தில் இந்த ராசிக்குரிய பெயர் கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சபூதத்தன்மைனா இப்போ தீ, மண், காற்று, நீர், ஆகாயம் அப்படிங்கிறது தான் பஞ்சபூதம் சொல்லுவாங்க. அதில் நீர்த்தன்மை உடையது கடகராசி ஆகும். இதுவும் இந்த ராசி இரவு காலத்தில் பலம் பெறக்கூடிய ராசி. ராசியினுடைய தன்மை, அதாவது சௌமிய ராசி. சௌமிய ராசினா கொஞ்சம் சாந்தமான ராசி அப்படின்னு பேர் இதுக்கு. எனினும் இதன் அதிபதியான சந்திரன், அதாவது இந்த கடகராசிக்கு அதிபதியான சந்திரன் வளர்பிறையில் ஒரு நிலையும் தேய்பிறையில் ஒரு நிலையும் இருப்பார். அதாவது வளர்பிறையில் சாந்த குணம் உள்ளவராகவும், தேய்பிறையில் குரூர குணம் உள்ளவராகவும் இருப்பார். அதனால் இது இரட்டை அமைப்பு என்றே எடுத்துக்கொள்ளலாம். இடம் நீர் பிரதேசங்கள், அதாவது தண்ணி உள்ள பிரதேசங்கள் எல்லாம் கடகராசியை சார்ந்ததே. அதே போல் ஆடி மாதம் இதனுடைய மாதம், அதாவது சூரியன் கடகராசியில் வரும்போது அது ஆடி மாதம் என்று சொல்லப்படும். இந்த ராசியானது 12 ராசிகளில் கொஞ்சம் விசேஷத்தன்மை பெற்ற ராசி என்று சொல்லலாம். என்ன காரணம்னா, சூரியன் அதாவது உத்தராயணம் தட்சிணாயணம்னு 2 அமைப்பு நம்ம பூமியில் இருக்குது. அதாவது சூரியனத்துடைய செஞ்சாரம் தெற்கு நோக்கி திருப்பி தட்சிணாயன புண்ணிய காலத்தை துவக்கும் ராசி என்பதுடன் முழு சுபரான குரு இந்த ராசியில் உச்சம் பெறுவதால் ஆட்சியாளர்களை உருவாக்கும் ராசி என்று பிரசித்தி பெற்றுள்ளது. இந்த ராசியில் பிறந்தவர்கள் ஆட்சி பீடத்தை அலங்கரித்துள்ளார்கள். அதாவது நிறைய பேர் பார்த்திங்கன்னா கடகராசியில் பிறந்தவங்க தான் அரசியல்வாதியாக, நமக்கு முதலமைச்சராக, இந்தமாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருப்பாங்க. பார்த்திங்கன்னா கடகராசியில் பிறந்தவங்க அந்த ஆட்சி அதிகாரம் உள்ள அமைப்பு இருக்கும். இந்த 60 நாழிகை ஒரு நாளைக்கு, அதாவது ஒரு ராசி சக்கரத்தின் அளவு 60 நாழிகைன்னா அதில் தோராயமாக 5.5 நாளைக்கு இந்த ராசிக்கு சொந்தமானது.
அடுத்தது வந்து இந்த ராசியில் நட்சத்திரங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா புனர்பூச நட்சத்திரத்தினுடைய 4ஆம் பாதம் இருக்கும். பூச நட்சத்திரத்தினுடைய 1, 2, 3, 4 பாதங்கள் இந்த ராசியில் இருக்கும். ஆயில்ய நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்களும் இருக்கும். ஆக மொத்தத்தில் 9 பாதம். 9 பாதம் ஒரு ராசிக்குன்னு நமக்கு தெரியும். இதில் வந்து உதயம் முன்ன பார்த்த மாதிரியே உதயம் வந்து பிருஷ்டோதயம் அப்படிங்கிறது இந்த ஜாதிகளுடைய அமைப்பு. ஜாதி வந்து இந்த கடகராசியினுடைய ஜாதி பிராமண ஜாதி, அதாவது சந்திரன் வந்து பிராமணர் என்று சொல்லப்படுபவர். இந்த கடகத்தில் பிறந்தவர்கள் இவருடைய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முன் யோசனையுடன் தீர்க்கமாக சிந்தித்து செயல்படுவார்கள். எடுத்த காரியத்தை முடிக்கும் ஆற்றலுடையவர்கள். துன்பங்களை தாங்குகிற மனப்பக்குவம் உடையவர்கள். எச்சரிக்கையானவர்கள். இவர்களை ஏமாற்றுவது கடினமாகும். நல்ல நிறத்துடன் காணப்படுவார்கள். இவர்கள் மிகுந்த பற்று பாசம் உடையவர்களாக இருப்பார்கள். பெரும்பாலான கடகராசிக்காரங்க பாருங்கன்னா கூட்டு குடும்பத்திலே வாழ்வாங்க. அது காரணம் என்னென்னா, காலபுருஷ அங்கத்தில் 4ஆம் பாவம் கடகராசியாக இருப்பது தான். 4ஆம் பாவங்கிறது கூட்டு குடும்பத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடமாகும். அதனால் வந்து அதேமாரி சந்திரன் வந்து ஆட்சியாளர்களால் இது அம்மாவுக்கு காரகம் வகிக்கிறதும் இந்த 4ஆம் பாவம் தான். பெற்றவர்களும் பெரியோர்களிடம் மதிப்பு மரியாதை உடையவர்கள். குளுமையான சந்திரனை ஆட்சியாளராக கொண்டிருப்பதால் சிலேத்தும உடல், அதாவது குளிர்ச்சியான உடல் அமைப்பை பெற்றவர்களாக இருப்பாங்க அந்த கடகலக்கணத்தில் பிறந்தவங்களாம். இவர்களுக்கு சளி சம்பந்தமான, அதாவது சிலேத்தும நோய்கள் தோன்றும். இதய நோய்களும் தோன்றக்கூடும். ஏன்னா ரத்தத்துக்கு காரகர் வந்து சந்திரன் வந்து கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டால் இருதய நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கடகராசியில் பிறந்தவங்க சூப்பராக நல்ல பதவிகளில் இருப்பாங்க. அரசியல் தொடர்பு இருப்பாங்க. ஆட்சி பொறுப்பு, நிர்வாக பொறுப்பு, இந்த மாதிரி விஷயத்துலையும் பெரிய தொழிலதிபர்களாகவும் இருப்பாங்க. வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படும். ஏன்னா சரராசி இது. அதனால் வந்து வெளிநாட்டு பிரயாணம் அடிக்கடி ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த ராசிக்கு உண்டு. அடுத்தது வந்து பொதுவாக வெளிநாட்டு பிரயாண வாய்ப்புடையவர்கள் கடகராசியை முதலிடம் வைத்து குறிப்பிடுவார்கள். இந்த ராசியில்தான் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்து அமுதம் எடுத்ததாகவும், கேது வந்து இந்த ராசியில் உட்காந்து தான் 3 வேதங்களையும் படித்ததாகவும் சொல்லப்படுகிறது. ராசியினுடைய ஆட்சியாளர் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், சந்திரன். அவர் ராசியினுடைய உச்ச அதிபதி அப்படின்னா அந்த ராசியில் வந்து குரு பகவான் உச்சமடைவார். உச்சம்னா இருக்கிறதுலேயே பவரான இடம் உச்சம். ராசியில் நீசம் பெறுபவர் செவ்வாய். அதாவது செவ்வாயினுடைய கோப குணங்கள் இந்த ராசியில் செவ்வாய் உட்காரும்போது ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சி போயிடும். ராசியில் நட்பு கிரகங்கள்னால் பார்த்தா சூரியன் மட்டும் நட்பு பெறுவார், வேறு எந்த கிரகமும் இல்லை. ராசியில் பகை பெறுபவர்கள் புதன், சுக்கிரன், சனி, ராகு, கேது. இந்த ராசியில் சமம் அப்படிங்கிற கிரகம் எதுவுமே இல்லை. மூலத்தரிகோணமும் எவரும் இல்லை. ராசியில் சுபர்கள் அப்படின்னு பார்த்தா அந்த ராசிக்கு சுபர்கள், அதாவது நல்லது செய்யக்கூடிய கிரகங்கள் செவ்வாய், குரு. யோகரும் அதே செவ்வாயும் குரு தான். ராசியினுடைய பாபர்கள் அப்படின்னு பார்த்தா அந்த ராசிக்கு ஆவாத கிரகங்கள்னு அர்த்தம். அவங்க வந்து புதன், சுக்கிரன், சனி, ராகு, கேது. ராசி உள்ள மாரகஸ்தானங்கள் அப்படின்னு பார்த்தா, மாரகஸ்தானம்னா மரணத்தை அளிக்கக்கூடிய நிலையில் இருக்கிற இடம் 2ஆம் இடமும் 7ஆம் இடம். இதில் வந்து மாரக அதிபதிகள் அப்படின்னா அந்த 2ஆம் இடத்துக்கு அதிபதியான சூரியனும் 7ஆம் இடத்துக்கு அதிபதியான சனியும் மாரகாதிபதிகளாக வருவார்கள். ராசிக்கு பாதகஸ்தானம்னா 11ஆம் இடம். 11ஆம் இடம் வந்து இது பாதக அதிபதியான சுக்கிரனுடைய ரிஷபம் வரும். ராசியினுடைய தெய்வம், அதாவது இந்த ராசியில் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு முக்கியமாக வணங்க வேண்டிய தெய்வம் வந்து பராசக்தி. பராசக்தின்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், சிவனுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க. கோவில்கள், எந்த கோவிலில் போய் கும்பிட்டா என்ன சிறப்பாக இருக்கும்? திருவானை கோவில், திருவையாறு அருகில் உள்ள திங்களூர், இவங்க 2 கோவிலும் சிறப்பாக சந்திரனை வழிபட வேண்டிய கோவில். சந்திரனுக்கு உரிய கோவில் இங்கே தான் இருக்குது. கடகராசியில் பிறந்தவங்க நல்ல சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ஏன்னா சந்திரன் வந்து எல்லா கிரகமும் தாமதமாக சுற்றும்போது சந்திரன் மட்டும் ஒரு ராசியை கடக்க 2.25 நாள் எடுத்துக்கும். அதனால் உடல் காரகன் இந்த சந்திரன், மனோகாரகன், ரத்த அழுத்தம், சிந்தனை, குளிர்ச்சி, சளி, சீதளம், தாய் பெருக்கத்தையும், மாமியார், அத்தை, அண்ணி, மூத்த சகோதரி போன்றவர்களையும் இந்த சந்திரன் குறிப்பார். அதனால் வந்து கடகராசியில் பிறந்தவங்க
கொஞ்சம் குடும்ப பாசம் அதிகம் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். அதே சமயத்தில் சுறுசுறுப்பானவர்களாகவும் இருப்பார்கள். எதையும் சாதிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். அதனால் இந்த ராசியை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். அடுத்தது நம்ம சிம்ம இலக்கணத்தில் பிறந்தவர்களை அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நமது பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.